கேட்டு பெரும்பாலான ஆணவ குற்றங்களுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையங்களுக்கு சென்றவர்களாக இருக்கிறார்கள். திலீப்குமார் வழக்கில் அந்த அந்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கைட்லைனை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கார். உலகத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒழுக்க நியாயங்களையும் போலீஸ்காரர்கள் பேசுவதை நீங்கள் சாதாரணமாக கேட்க முடியும். அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போச்சு அப்படின்னா அதில் அவங்க பேசுகின்ற அந்த அற நியாயங்கள், ஒழுக்க நியாயங்கள் அது தாங்கவே முடியாது. நீங்கள் பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள் ஒரு சாதி சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அவங்கள்ட்ட தொழிற்சங்கங்கள் தான் இல்லையே தவிர, தொழிற்சங்க உரிமை தான் அவர்களுக்கு இல்லையே தவிர அவர்களுக்குள் சாதி சங்கங்கள் இருக்கிறது. என் பிள்ளைக்கு நான் 100 பவுன் தங்கத்தில் போட்டேன், கல்யாணத்துக்கு நான் என் பிள்ளைக்கு சீர் எடுத்து கொடுத்தேன் என்று நகைக்கடை விளம்பரம் வந்தாலோ துணிக்கடை விளம்பரம் வந்தாலோ வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. நீ அப்படி சொல்லவே முடியாது. ஒருபோதும் தூக்கு தண்டனை தரவேன், தூக்கு தண்டனை வேண்டாம் ஐயா என்றுதான் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது. ஆனால் போய் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் போய் நிற்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பணி. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் ஒரு மனிதன், ஒரு கூட்டம், ஒரு நண்பர்கள் நின்றார்களோ அந்த இடங்களில் அவர்கள் குற்றவாளிகளை தண்டிக்க முடிந்தது. இரண்டாவது, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வது என்பது அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் என்ற அளவிலே அவர்கள் மீது பிடித்து வந்து அவர்கள் எல்லோரையும் பிடித்து வருவது என்ற அளவிலே இருந்தது. இப்படி பிடித்து கூட்டி வருவதற்கு அவர்கள் யாரை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் காவல்துறையை பயன்படுத்தினார்கள். ரொம்ப மிக முக்கியமானது. எப்படி காவல்துறையை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், என்னுடைய மகளை கடத்தி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுப்பார்கள். காவல்துறை 366 என்று சொல்லுகின்ற அந்த கடத்தல், இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்க அந்த கடத்தல் பிரிவிலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு நாடு முழுவதும் தேடி அவர்கள் எங்கே இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பார்கள். ஒப்படைக்கப்பட்ட ஆட்கள் என்பவர்கள் வருகின்ற வழியிலேயே கொல்லப்படுவார்கள் அல்லது கூட்டி சென்ற பின்னால் பல பேர் கொல்லப்படுவார்கள். நாங்கள் சார்ந்திருக்கின்ற பியூசிலை போல எங்களோடு இருந்த ஒரு இயக்கம் பியூடிஆரினுடைய மிக முக்கியமான ஒரு அறிக்கை இருக்குது. எலோ என்று அந்த அறிக்கையினுடைய பெயர். ஓடி செல்பவர்களுக்கான அறிக்கை அது. அந்த அறிக்கையிலே எத்தனை பேரை அவர்கள் கூட்டி, காவல்துறை எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டது, எஃப்ஐஆரில் இருக்கின்ற எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், தேடி கூட்டி வந்து கொலை செய்வது. இதுக்கு கருவியாக காவல்துறையை பயன்படுத்துவது, கருவியாக ஒரு சட்டத்தை பயன்படுத்துவது. கடத்தி கொண்டு செல்கிறான் என்ற சட்டத்தை வயது வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதிராக பயன்படுத்தி கொடுப்பது. இது ரொம்ப ரொம்ப வழக்கமாக அது நடந்து கொண்டே இருக்கு. அப்போ 2011 பெண்கள் ஆணையம், 2009 இருந்த ஆணையம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வருகின்ற அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு தேசிய சட்ட ஆணையம், நேஷனல் லா கமிஷன் இதை பற்றி ஒரு ஆய்வை செய்கிறார். இந்த சட்டங்களுக்கான தேவைகளை குறித்து ஒரு ஆய்வு என்பது செய்கிறார்கள். PV ரெட்டி என்ற நீதிபதியினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய ஆய்வு. அந்த அறிக்கை உங்களுடைய இணையத்தில் அந்த அறிக்கை இருக்கிறது, ஒரு 40 பக்க அறிக்கை. அதில் தனிச்சட்டத்திற்கான ஒரு தேவை குறித்து அவர்கள் ரொம்ப விரிவாக அதில் வாதித்திருக்கிறார்கள். அதில் என்னென்ன விஷயங்கள் இதில் நடக்கிறது, அதை எப்படி நாம் இந்த சட்டம் கொண்டு வரலாம் என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்கிறார்கள். முதல்ல அவர்கள் விவாதிப்பது என்னவென்றால், அது இந்த சட்டம் என்பது இதில் இந்த சட்டத்தில் எது மிக முக்கியமான தேவை. முதல் கோரிக்கை வைக்கப்பட்டது என்னவென்றால், இப்படி ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் அந்த கொலையை ஒரு தனித்துவமான கொலை என்று அதை நீங்கள் வரையறை செய்ய வேண்டும். உதாரணமாக 300 இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 300 என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த 300 என்ற பிரிவு தான் கொலை என்றால் என்ன, எந்த வகையான கொலை என்பதை பற்றி டிஃபைன் செய்கிறது. எனவே அந்த சட்டப்பிரிவிலே ஆணவ கொலைகளை ஒரு தனி பிரிவாக நீங்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைக்கு அவசியம் இல்லை என்று அந்த கமிஷனுடைய அறிக்கை சொல்கிறது. அது தேவையில்லை, அது இப்போது அதற்கான சூழல் இல்லை, அதை அப்படி டிஃபைன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ரெண்டாவது விஷயம், இது குடும்பத்திற்குள்ளே நடக்கிறது. ஒரு பெண்ணை கூட்டி வந்து வீட்டுக்குள் வைத்து விஷம் கொடுத்து கொள்கிறான், அல்லது வீட்டுக்குள் வைத்து வீட்டுக்கு சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை கொலை செய்கிறார்கள். இது குடும்பத்திற்குள் நடக்கிறது. எனவே ஒரு பெண் இறந்து விட்டால் என்று சொன்னால் அந்த பெண்ணை
எப்படி இறந்தால் என்பதை நிரூபிக்கின்ற பொறுப்பு குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட வேண்டும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்பதை நீங்கள் குற்றவாளிகள் மீது வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த லா கமிஷன் என்ன சொல்கிறது என்றால், பர்டன் ஆஃப் ப்ரூஃபை அப்படி வைக்க வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. வேண்டுமென்றால் பிரசம்சன் என்று சொல்லுகின்ற 113 இருக்கிற பிரசம்சன், அனுமானம் என்கின்ற ஒன்றை நாம் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார்கள். அந்த பெண் காதல் திருமணம் செய்து கொண்டு செல்கிறார். அந்த காதல் மனம் புரிந்த பையன் வேறு சாதி, இந்த பெண் வேறு சாதி, குடும்பத்தை சார்ந்தவர்கள் வழக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவள் செத்து போய்விடுகிறாள் என்று சொன்னால், அவள் இதன் காரணமாகத்தான் செத்து போயிருப்பாள், அவளை ஏதேனும் ஒன்று செய்திருப்பார்கள், அசாதாரணமாக சூழலில் நடந்திருக்கும் என்று சொல்லி நாம் அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம். பிரசம்சன் டிராப் செய்யலாமே தவிர பர்டன் ஆஃப் ப்ரூஃபை வைக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை அதில் தருகிறார். உதாரணமாக SC/ST ஆக்டில் கூட 2016ஆம் ஆண்டு பிரசம்சனை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணமாக தவறு செய்கின்ற ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒருவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கின்ற பொழுது நடக்கின்ற குற்றம் என்பது அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் நடந்த குற்றம் என்பதை நாம் அனுமானம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி 2016ஆம் ஆண்டு SC/ST ஆக்டிலே ஒரு பிரசம்சனுக்கான அந்த சட்டப்பிரிவு என்பது மாற்றப்பட்டிருக்கு. அப்படி பிரசம்சன் எடுத்துக்கொள்ளலாம். சட்டத்தை பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நிரூபிக்கின்ற சுமையை நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவை எடுத்து செல்கிறார்கள். வேற என்ன என்று சொன்னால், அவர்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்பது, பல இடங்களில் அந்த பெண்மணிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அந்த தம்பதியர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்திய தண்டனை சட்டத்தில் 506 என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. 506 part 1, 2 எல்லாம் போடுவாங்க, நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். இந்த பிரிவில் இருக்கின்ற 3 ஆண்டுகள் என்ற பிரிவை நீக்கி அதை 7 ஆண்டுகள் என்று மாற்றலாம். ஒரு 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 கொலை முயற்சி நடக்கிறது என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டத்திலே அதற்கு தண்டனை என்பது 10 ஆண்டு இருக்கு, 307. அதை ஆயுள் தண்டனை என்று மாற்றலாம் என்ற சில பரிந்துரைகளை அந்த சட்டத்திலே கொடுத்தார்கள். மேலும் ஒன்றை சொன்னார்கள். அந்த சட்டத்திற்கு அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு மாடல் சட்டம் அது. இதை போல இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் என்று சொல்லி 2011ஆம் ஆண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஃபியரிங் த அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபியரிங் த மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லி 2011 ஒரு சட்ட மாதிரி வரைவை அவர்கள் ஒன்றை கொடுத்தார்கள். இந்த சட்ட மாதிரி வரைவைத்தான் தற்பொழுது ராஜஸ்தான் அரசாங்கம் ஒரு 2019ஆம் ஆண்டில் தன்னுடைய அமைச்சரவையிலே உருவாக்கி அது சட்டமாக வைத்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் என்பது. ஆனால் ஒப்பீட்டளவில் நம்மை போன்ற செயல்பாட்டாளர்களும் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வா என்று நாமும் கோரிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் 2011 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்பது 2025 பல மாற்றங்களை சமூகம் சந்தித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டத்தில் பல போதாமைகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சட்டம் வேண்டும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சட்டமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சில வாதங்களை செய்வது என்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2011 இருக்கின்ற அந்த சட்டம் என்பது ஒரு தண்டனையை மட்டும் சொல்கின்ற ஒரு சட்டமாக இருக்கிறது. பெரும்பாலும் அந்த சட்டத்திலே இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்பது இல்லை. இந்த சட்டத்தை சஸ்டெயின் செய்து கொள்வதற்கும் அல்லது வேறு வருங்காலத்திலே அது போன்ற நடக்காமல் இருப்பதற்கும் சமூகத்தை ஓரளவுக்கு எஜுகேட் செய்வதற்குமான அளவு அந்த சட்டங்களில் இல்லை என்பதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அது அந்த சட்டம் இப்பொழுது 2011 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம், அந்த லா கமிஷன் உருவாக்கி இருக்கின்ற அந்த சட்டத்தை அப்படியே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் கூட ஆணவ படுகொலைகளினுடைய அளவுகளையும் மாற்றங்களையும் நம்மால் குறைத்து விட முடியாத அளவுக்கு அது ஒரு நிறைய போதாமை இருக்கு. அதை நாம் வளர்ச்சி செய்ய வேண்டும். ஏறக்குறைய 2021 ஒரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2025 ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட நிறைய மாற்றங்கள், நிறைய நீதிமன்றங்கள்ல இருக்கிற படிப்பினைகள் இருக்கு. நமக்கு இப்ப என்ன போதாமைகள் இருக்கு அப்படின்னா, நாம் ஒரு குற்றத்தை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க யாரும் அரசாங்கம் தவறுகிறது, காவல்துறை தவறுகிறது.
ஒரு ஆணவ படுகொலைக்கான ஆணவ படுகொலை என்பது திடீரென்று நடைபெறுவதில்லை. அது அது குறைந்தபட்சம் சின்ன சின்ன புகார்கள் அளவிலே இருந்து துவங்குகிறது. தனக்கு பாதுகாப்பு கேட்டு பெரும்பாலான ஆணவ குற்றங்களுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையங்களுக்கு சென்றவர்களாக இருக்கிறார்கள். இப்ப கூட மதுரையில் நடந்த அந்த சதி, இப்ப ஒரு பையன் மேலும் இந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தஞ்சம் புகுந்திருக்கான். அவனுடைய மனைவியும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள். காவல்துறை 2 பேர்த்துக்கு எழுதி வாங்கி அவர்கள் வீட்டில் இருக்கிற வர வைத்து எழுதி வாங்கி எல்லாம் சரியாகிவிட்டது, போய் நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுவார். அவர்கள் 2 பேரும் அவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு ஊருக்கு செல்லுகின்ற பொழுது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அதே கூட்டம் அவர்கள் வந்த காரிலேயே போய் மோதி கொலை செய்கிறது. இது எல்லா இந்த ஆணவ படுகொலைகளிலும் முதலில் நடப்பது என்பது ஒரு சின்ன புகார் என்பது காவல் நிலையத்துக்கு செல்லப்பட்டிருக்கு. முதல்ல இருக்கும் எல்லா குற்றங்களையும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்கு. நீங்க இப்ப இருக்கிற திருநெல்வேலி நடந்த பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஒரு ஆய்வாளர் இந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார் என்று ஒரு புகார் வந்தது. இந்த இறந்து போன பையனை, திருநெல்வேலியில் நடந்த அந்த கவின் படுகொலையில் அந்த இறந்து போன பையனை ஒரு காவல் நிலையத்தை சார்ந்த ஒரு ஆய்வாளர் மிரட்டி இருக்கிறார், நீங்க பிள்ளை விட்டுட்டு போயிடணும். அப்போ ஒரு புகார் ஆகியிருக்காங்க, சம்திங் நடந்திருக்கு. இப்போ ஒரு புகார் என்று அது வருகின்ற பொழுது இந்த புகாரை இந்த குற்றம் நடைபெறும் என்று யூகித்து இதை தடுக்கின்ற ஒரு சென்சிட்டிவிட்டி என்பது காவல்துறையிடம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு புகார் வருகிறது என்று சொன்னால் அந்த புகார் என்பது ஒரு சாதி மறுப்பு திருமணம் அல்லது திருமணம் சார்ந்த பிரச்சனையில் வருகிறது என்று சொன்னால் அந்த புகாரை ஆட்டோமேட்டிக்கா அது தானாகவே ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட வேண்டும்? அது ஒரு புகார் வருகிறது என்று சொன்னால் அடுத்த நொடி அந்த புகார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட அடுத்த நொடி அது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது மாநகரமாக இருந்தால் சிட்டி கமிஷனருடைய நாலேஜுக்கு போய் சேரும் இந்த புகார். அப்படி அந்த புகார் போய் சேர்த்து விட்டது என்று சொன்னால் அந்த உயர் அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த புகாரை விசாரிப்பதற்காக ஒரு குழுவை அவர்கள் நியமிக்க வேண்டும். அந்த குழு ஏற்கனவே இருக்க வேண்டும். யார் அந்த குழுவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குழுவிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்க வேண்டும், மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் சேர்ந்தது ஒரு குழு. இப்போ அந்த புகார் செல்லுகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அவர்களை வர வைக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பாதுகாப்பை தருவதற்கான உத்தரவாதத்தை அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எடுத்தோடனே எஃப்ஐஆர் எடுத்தோடனே ஃபைல் பண்ணணும். 3 பேரும் அவர்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். பாதுகாப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த பாதுகாப்புகளை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சாதி ஆணவ குற்றங்களுக்கு பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நபர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு மையத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேஃப் ஹவுஸ் என்று அதை சொல்கிறார். பாதுகாப்பு வீடு, பாதுகாப்பு மையம். இந்த பாதுகாப்பு மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பாதுகாப்பு மையத்திலே அந்த பாதிக்கப்பட்ட ஆணையும் பெண்ணையும் அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும். அதன் பின்னால் போய்தான் அந்த யார் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் போய் அதை பேச வேண்டும். அவர்களுக்கு யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. இது பிரிவென்ஷன்ல இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ். அதற்கப்புறம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி லெவல் ஆபீசரை அனுப்பி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும். அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்களுக்கு யார் பின்னணியில் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பின்னால் யார் பேக்கப் செய்கிறார்கள். இப்போ இந்தியா போன்ற இடங்களில் அந்த காஃப் பஞ்சாயத்து என்பது கூடி முடிவெடுக்கின்ற காரணத்தினால் அப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்கிறதா? பஞ்சாயத்து நடக்கிறது என்று சொன்னால் அந்த பஞ்சாயத்தை வீடியோகிராஃப் செய்ய வேண்டும். அந்த பஞ்சாயத்தில் பங்கெடுக்கின்ற எல்லோரும் குற்றவாளிகள் என்று கருது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருவேளை அது குற்றம் நடைபெற வாய்ப்பில்லை, அவர்கள் போகிறார்கள், குற்றத்துக்கான வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறது.
காவல்துறை நினைக்கின்ற வரையும், காவல்துறை கருதுகின்ற வரையும் அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் அவர்களுக்கு ஏதேனும் சதி ஆலோசனையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி சிறைபிடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்போ இதற்காக ஒரு ஸ்பெஷல் செல் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்பெஷல் செல் என்பது 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவில் அந்த செல் என்பது இருக்கு, 24 hours. இதற்கான ஒரு ஹாட்லைன் நம்பர் என்பது தரப்பட வேண்டும். இந்த ஹாட்லைன் நம்பர் என்பது அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹாட்லைன் நம்பரை அடிச்சாங்க அப்படின்னா அதுல தூஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது, எல்லாம் 24 மணி நேரம் சம்மந்த லைன் வச்சிருவாங்க. இந்த ஹாட்லைன் நம்பர் என்பது 100 போட அது செயல்பட வேண்டும். இப்போ 100 கடிச்சா என்ன இடத்துல வேணாலும் ஆட்கள் காவல்துறை தலையீடு செய்வதை போல இந்த சென்சிட்டிவிட்டியோடு அதை அடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இது மிக முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த மாதிரியான ஒரு 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 குற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பாதிக்கக்கூடிய பொட்டன்சியல் விக்டிமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் ஓராண்டு வரை கூட குறைந்த செலவிலே அவர்கள் அந்த சேஃப் ஹவுஸில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை செய்ய வேண்டும். ஓராண்டு வரை ரொம்ப சின்ன அவன் கொடுத்து அவனை லவ் பண்ணி ஒழியாத அவன் பெரிய காசு இருக்காது, ரொம்ப மினிமம் காசில் அவனும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தும் சேர்க்க வேண்டும். போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும். இது அந்த அவர்களுக்கான உயிருக்கு பாதிப்பில்லை என்ற வருகின்ற வரை அந்த பாதிப்புகளை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமாக. அப்போ இந்த விஷயங்கள் என்பது அந்த இன்னைக்கு இருக்கிற நம்ம அந்த பழைய சட்டங்கள்ல அந்த மாதிரி இல்லை. ஆனால் 2016ஆம் ஆண்டு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல நீதிபதி கண்ணாவினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த ஸ்பெஷல் செல்லை பற்றி இந்த மாதிரியான காவல்துறை உயரதிகாரிகள், மாவட்ட எஸ்பி, கலெக்டர் அண்ட் சமூக நலத்துறை சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இவர்கள் இணைந்து செய்வதை பற்றின ஒரு விரிவான கைட்லைன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. 2016 இதே நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் திலீப் குமார் என்ற ஒரு வழக்கில் வருகின்ற பொழுது, திலீப் குமார் வழக்கில் அந்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கைட்லைனை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கார். அதில் ரொம்ப விரிவான அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. திலீப் குமார் வர்சஸ் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற வழக்கு 2016 ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியத்துடைய தீர்ப்பு. அவர் அதில் எப்படி இதை ப்ரிவென்ட் பண்றது, இந்த கிரைமை எப்படி ப்ரிவென்ட் பண்றது என்பதை பற்றி ரொம்ப விரிவாக அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த தீர்ப்பு என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக ஒன்றை சொல்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 141 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது சட்டம். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் அதே போல சட்டம் தான். அதுக்காக தனி சட்டம் பாராளுமன்றத்தை கூட்டியோ சட்டமன்றத்தை கூட்டியோ உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. திலீப் குமார் வழக்கு வந்தபோது 2016 நம்முடைய நீதிபதி சொல்கிறார், இது மேண்டேட்டரி என்று சொல்கிறார். The state shall follow the judgment என்று அதில் இருக்கு. இந்த shall follow the judgment என்று வந்தால் அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அதை மறுக்கின்ற டிஸ்கிரிஷனரி பவர் என்பது மாநில அரசாங்கத்திற்கு கிடையாது. நான் அதில் தலையிட சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, இதை சொல்ல முடியாது. ஷல் என்றால் மேண்டேட்டரி ப்ரொவிஷன். இப்போ இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷனை கடைபிடிக்க வேண்டிய கடமை என்பது மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர்களுக்கு இருக்கு, சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. ஆனால் 2016 இருந்து இன்று வரை அந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷனை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நிறைய சமூக ஆர்வலர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்தது எய்டுவா, இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த நிர்மலா தேவி தான் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரானார். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து தூக்கிட்டு போய் கொள்றாங்க. ரொம்ப சாதாரணம். பல புகார்களில் போலீஸ்காரனுடைய ரோல் என்பது இருக்கின்றது. எல்லா வழக்குகளையும் நான் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். இங்கே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணை, திருப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தூக்கிட்டு போறாங்க, பாதிக்கப்பட்ட மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு போய் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகாருது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போனால் கொண்டு போடுவாங்க. அந்த போலீஸ்காரர், அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா நியாயங்களையும் அவர் பேசுகிறார். பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போன ஆட்களுக்கு அந்த தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒழுக்க நியாயங்களையும்
போலீஸ்காரர்கள் பேசுவதை நீங்கள் சாதாரணமாக கேட்க முடியும். அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போச்சு அப்படின்னா அதில் அவங்க பேசுகின்ற அந்த நியாயங்கள், ஒழுக்க நியாயங்கள் அது தாங்கவே முடியாது. நீங்கள் அதே போல் ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் லெவலில், டிஎஸ்பி லெவலில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அதே பேசுவாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயங்கரமாக பேசி, நீ இல்லை இப்படிலாம் லவ் பண்ணலாமா, யார் என்ன அப்படிலாம் பேசி அவர் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறார். நீ இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். போலீஸ்காரர்கள் ஏதோ பேசி அனுப்பி வைத்தார், கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கொண்டு போட்டாங்க, தூக்கில் தொங்குது அப்படின்னு தொங்கிடும். போய் 2வது நாள் அந்த பொண்ணு எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர்கள் யார் என்பது தெரிகிறது. இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணை கூட்டி சென்ற சமூகத்தை சார்ந்தவர் என்பது தெரிகிறது. இது ரொம்ப அடி நாதமாக இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட். பல இடங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள் ஒரு சாதி சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்க அவங்கள்ட்ட தொழிற்சங்கங்கள் தான் இல்லையே தவிர, தொழிற்சங்க உரிமை தான் அவர்களுக்கு இல்லையே தவிர, அவர்களுக்குள் சாதி சங்கங்கள் இருக்கிறது. சாதி சங்கங்களில் ஒரு குழுவாக செயல்பட்டு தங்களுக்குள் சாதிய கருத்துக்களை, சாதிய வன்மங்களை, சாதிய ஒடுக்குமுறைகளை அவர்கள் பரிமாறிக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடக்கும். எனவே ஓராண்டு அவரை சஸ்பெண்ட் செய்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது அவர் பவானியில எங்கள் ஊரில் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இந்த ஆள் ஓராண்டு அவர் எப்படி அவர் செய்த தவறு, அந்த பிள்ளையினுடைய சாவுக்கு காரணமாக இருந்த அந்த சாதியம் என்பது எப்படி அது மாற்றப்பட்டு அவர் மீண்டும் அந்த பணிக்கு அனுப்பப்பட்டார் என்பதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். அது இந்த காவல்துறையில் இருக்கிற யாரும் கண்காணிக்கின்ற மெக்கானிசம் நமக்கு இல்லை. ரொம்ப சாதாரணமாக காவல்துறையை சார்ந்தவர்கள் இப்படி அனுப்பி வைப்பது என்பது நடக்குது. நான் 2009, 2010 இந்த எலோ என்று நாங்கள் பியூடிஆர் அறிக்கையில் சொன்ன அதே காவலர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. நீங்கள் பல இடங்களில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் 2016 திலீப்குமார் வழக்கில் திலீப்குமார் புகார் கொடுத்து போலீஸ்காரங்க அந்த பெண்ணை பிரித்து அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பெற்றோர்கிட்ட போய் கொள்றாங்க. ஒரு பொண்ணை இப்படி பிரித்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னா அதோட உயிர் என்பது சாதாரணமாக கொலை செய்து விடுவார்கள் என்பது ஊரறிந்த உண்மை. ஆக நண்பர்களே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் வேண்டுகின்ற சட்டங்கள் என்பது ஒரு விசாலமான சட்டங்களாக அது இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆணவ கொலைகளை, ஆணவ குற்றங்களை ஊக்குவிக்கின்ற அளவு பேசுகின்ற பேச்சு என்பது தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊடகங்களில் இந்த பேச்சு என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பேச்சு, இது குற்றத்தை வளர்க்கின்ற ஒரு பேச்சு. இப்போ இதற்கு எதிரான எந்த மெக்கானிசம் நம்மிடம் இருக்கிறது என்றால் ஒன்றுமே. அது வெறுமே ஹேட் ஸ்பீச் என்று வைக்க முடியாது. சட்டத்திற்குள் அதை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக வரதட்சணை தடுப்பு சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 ஒரு பிரிவு இருக்கிறது. நீங்கள் வரதட்சணையை ஊக்குவித்து ஒரு மணப்பெண்ணுக்கு சீர் தருவதாக சொல்லி அதை பெருமிதங்களோடு பேசி ஒரு விளம்பரத்தை நீங்கள் போட முடியாது. அப்படி போட்டீர்கள் என்று சொன்னால் அது 6 மாதத்தில் இருந்து 5 ஆண்டு வரை தண்டனைக்குரிய குற்றம். பல துணிக்கடைக்காரனுக்கு அதை விளம்பரப்படுத்தலாம், அது வேற விஷயம். பல நகைக்கடை விளம்பரங்கள் பொண்ணுக்கு சீதனம் தர்றதை பற்றி வருது. இட்ஸ் அஃபென்ஸ். நம்ம பல பேருக்கு தெரியறதில்ல. என் பிள்ளைக்கு நான் 100 பவுன் தங்கத்தில் போட்டேன், கல்யாணத்துக்கு நான் என் பிள்ளைக்கு சீர் எடுத்து கொடுத்தேன் என்று நகைக்கடை விளம்பரம் வந்தாலோ துணிக்கடை விளம்பரம் வந்தாலோ வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. நீ அப்படி சொல்லவே முடியாது, அது ஒரு குற்றம். எனவே நாம் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கோருகின்ற பொழுது இந்த விஷயங்களை நாம் கொள்ள வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு இணையருக்கு எதிராக, அல்லது திருமணம் செய்து கொள்கின்ற ஒருவருக்கு எதிராக, அல்லது காதல் புரிந்து கொண்டிருக்கின்ற இருவருக்கு எதிராக, அதற்கு எதிராக யாரேனும் பிரச்சாரங்கள் செய்வது, பேசுவது, அல்லது அதற்கான சமூக ஊடகங்களில் கருத்தை பரிமாறுவது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று அதை கொண்டு வரணும். நீங்க அப்படி இல்லாட்டினா இவன் வாய அடைக்கவே முடியாது. நம்ம அது சமூக ஊடகங்களை போயிட்டு இருக்கு. பல பேர் காஸ்ட் அவுட்ஃபிட்டுங்க, எவனாவது ஒருத்தன் செத்து போயிட்டானா அவன் உள்ள பூந்து அங்க போய் நிற்கிறான். ஆணவ படுகொலை நடந்த ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சம்பந்தமில்லாத சாதிய சக்திகள் வந்து நிற்கிறான். அவன் தான் அரசாங்கத்தோட டீல் பேசுறான். அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அவன் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒருவனா இருக்கான். நீங்க நல்லா பாருங்க, சமூக ஊடகங்களில் மாற்று கருத்துக்களை பேசுகின்ற, ஆணவ படுகொலைகளை ஆதரித்து பேசுகின்ற பல கும்பல்கள் ஒரு கொலைக்கு பின்னால் வருகிறதை நீங்க புற்றீசல் மாறி வர்றதை நீங்க பார்க்கலாம். அதை தடுப்பதற்கான ஒரு மெக்கானிசம் என்பது
வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் உள்ளதைப் போல இங்கே நாம் அதை கொண்டு வர வேண்டும். ரொம்ப முக்கியமாக அதே போல பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது இன்னொன்றையும் கொண்டு வந்தோம். 113 எவிடன்ஸ் ஆக்ட் என்று சொல்லுகின்ற இந்திய சாட்சியல் சட்டத்தில் ஒரு பிரிவை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏஇ அப்படின்னு ஒரு பிரிவு ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன பிரிவு என்று சொன்னால், ஒரு மணப்பெண் கல்யாணம் ஆனதிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள் அந்த பெண்மணி இறந்து போகிறார். ஒரு அசாதாரணமான சூழலில், அசாதாரணமான ஒரு நிலையில் ஒரு பெண்மணி இறந்து போகிறார் அப்படின்னு ஒன்று வச்சுக்கங்க. அப்படி இறந்து போனால் அந்த இறப்பை ஒரு சாதாரண இறப்பு என்று நீங்கள் கருதிவிட முடியாது. அது ஒரு சஸ்பீசியஸ் டெத் என்று ஒரு எஃப்ஐஆர் போடணும். அசாதாரணமாக இறந்துட்டான், சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் செத்து போச்சு, அது பிரச்சனை இல்லை. தண்ணியில் விழுந்து செத்து போச்சு, வீட்டில் விழுந்து செத்து போச்சு, கேஸ் வெடிச்சு செத்து போச்சு, அல்லது வேற வழியாக தற்கொலை பண்ணிடுச்சு, இப்படி எது வந்தாலும் அதை ஒரு அசாதாரணமான மரணம் என்று நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மரணத்தை ஒரு ஆடியோ இன்கொஸ்ட் பண்ணணும். அதில் இன்கொஸ்ட் யார்? இன்கொஸ்ட் என்று சொன்னால் பிரேத விசாரணை. இந்த பிரேதத்தை போட்டு அந்த டெட் பாடியின் முன்னால் இந்த இறந்தவர் யார், எப்படிப்பட்ட எதனால் இந்த சாவு ஏற்பட்டது என்பதை விசாரிப்பதற்கு பெயர் இன்கொஸ்ட்னு பேர். அந்த பிரேத விசாரணையை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒருவேளை அது கஸ்டோடியல் டெத்தாக இருந்தால் நம்முடைய மெஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் செய்ய வேண்டும். இப்போ இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுகின்ற வழக்கில் 7 ஆண்டுகள் வரை பெண்கள் இறந்து போகிறார்கள் அசாதாரணமான நிலையில் சொன்னால், ஆடியோ என்கொயரி பண்ணணும். ஆடியோ இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்கொஸ்ட் செய்துவிட்டு இதில் அசாதாரணமான நிலை இல்லை என்று சொன்னால்தான் அந்த கணவனை அவர்கள் விடுவார்கள். இல்லை என்றால் அந்த கணவன் மீது வழக்கு வரும். ஒன்னா தற்கொலைக்கு தூண்டினான் என்று வழக்கு வரும். அப்படி இல்லாவிட்டால் அது கொலையாக இருந்தால் கொலை வழக்கு என்று வரும். சாதாரணமாக அதை கடந்து போய் விட முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரிவு என்பது நாம் கோருகின்ற ஒரு சட்டத்தில் தேவை. வயது ஒரு பெண்மணி ஒரு 16 வயசுல இருந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு கல்யாணம் ஆகின்ற காலம் வரை, இல்லை கல்யாணமாகி ஒரு 2 ஆண்டுகள் வரை, கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கிற வரை அந்த பெண்மணிக்கு ஒரு அசாதாரணமான சாவு வருகிறது என்று சொன்னால், அந்த சாவு என்பது அவர்கள் குடும்பத்தை அவருடைய காதல் திருமணம் செய்த காரணமாகவோ அல்லது மனத்தேர்வு கல்யாணம் செய்த காரணத்தினாலோ ஏற்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு பிரசம்சனை நம்ம வைக்கணும். நம்முடைய 113 எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த பிரசம்சனை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த சாவுகளை நாம் சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய சமூக செயல்பாட்டாளர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பல சாவுகள் தற்கொலை என்று முடிக்கப்படுகிறது. தற்கொலைன்னு எப்படி முடிக்க முடியாது? சாவை, அந்த சாவுக்கு அதுக்கான பின்னணி இருக்கு. குடும்பம் விஷ வச்சு கொள்ளுது, காதலி மூக்கிலி விஷத்தை ஊற்றி குடிக்காதவன் வாயை திறந்து கண்ணகி முருகேசன் மாதிரி கொலை செய்கிறாங்க. அப்போ ஒரு கிரிமினல் கூட்டம் என்பது செயல்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான பிரிவுகளை நாம் கோருகின்ற புதிய சட்டத்தில் அதை வைக்க வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகள் என்பது இருக்கிறது. எனவே இது போன்ற பல சொல்ல ஒன்று 2019 சக்தி வாகினின்னு ஒரு வழக்கு, 2010 உச்ச நீதிமன்றம் சக்தி வாகினின்னு ஒரு NGO அவங்க பெண்கள் கமிஷன் சார்பாக வேலை செஞ்சிருக்காங்க ஹரியானா போன்ற இடங்கள் எல்லாம். அவங்க அந்த அனுபவத்தை வச்சு சாதிய வன்முறை தடுப்பதற்காக, இந்த காதல் திருமணம் செய்வர்களை தடுப்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. அந்த வழக்கில் ஒரு கைட்லைன் கொடுக்கப்படுது. இந்த கைட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கைட்லைன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த அரசியல்வாதிகள் இது போன்ற சட்டத்தை இந்த சாதிய வன்முறையாளர்களுக்கு பயந்து கொண்டு வரவே மாட்டான், ஒருபோதும் கொண்டு வர மாட்டான். இப்போ கொண்டு வர அப்புறம் கொண்டு வரேன்னு சொல்லுவான், கொண்டே வர மாட்டான். அப்புறம் என்னடா பண்ணலாம் அவன் முடிவு பண்ணானா சுப்ரீம் கோர்ட்டு, எதையெல்லாம் இந்த சாதிய வன்முறையை தடுப்பதற்காக, இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தீர்ப்பில் கொண்டு வந்துட்டான். அத்தனை கைட்லைனையும் தீர்ப்பில் கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது. இப்போ இந்த தீர்ப்பு எல்லாவற்றையும் ஒரு இன்கார்பரேட் செய்த ஒரு சட்டம் என்பது ஒன்று வருகின்ற பட்சத்தில் இந்த ஆணவ படுகொலைகளை கொஞ்சம் தடுக்கலாம், மட்டுப்படுத்தலாம். குற்றம் செய்த பின்னால் அந்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கலாம். இது எல்லாமே நம்ம செய்ய முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆணவ படுகொலை வெறுமனை தண்டிப்பது மட்டுமல்ல. பல வழக்குகளில் நான் இருந்திருக்கேன். தோழர் ஆறுதல் வந்திருக்கார், கோவையிலிருந்து வழக்குரைஞர். நாங்கள்லாம் சேர்ந்து பாப்பா மோகன் வரப்போறாரு, அவரோட சேர்ந்து நின்று பல வழக்கில் பாதிக்கப்பட்ட
வழக்குகளில், இந்த ஆணவ படுகொலை வழக்கில் நின்று பாதிக்கப்பட்டவர் துணையாக நின்று பெரிய தண்டனையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு வழக்கில் தூக்கு தண்டனை அளவு வந்தது. தூக்கு தண்டனை நாங்கள் கேட்கல, நாங்கள் தூக்கு தண்டனைக்கு எதிரான ஆட்கள். ஒருபோதும் தூக்கு தண்டனை தரவேன், தூக்கு தண்டனை வேண்டாம் ஐயா என்றுதான் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது. என்ன விஷயம் என்றால், ஒரு பிரச்சனை நடைபெறுகின்ற பொழுது, ஒரு குற்றம் நடைபெறுகின்ற பொழுது, நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் போய் அவர்களோடு ஆதரவாக நிற்பதாக இருக்கிறார், காட்டுகிறார். தங்களோடு போய் நிற்கிறார், ஆதரவு தருகிறார். மந்திரிமார்கள் போகிறார்கள், ஆதரவு தருகிறார்கள். ஆனால் 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் பக்கத்தில் யாருமே இருப்பதில்லை. சாட்சிகள் அனாதையாக நிற்கிறார்கள். தனித்து போய் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வருகிறார். அவர்களுக்கு பக்கத்தில் ஆதரவாக நிற்பதற்கு அந்த காலத்தில் பரபரப்பான சூழலில் வந்தவர்கள் யாருமே இருப்பதில்லை. இப்போ சாட்சிகள் அனாதையாக நிற்கின்ற பொழுது அவர்கள் பயத்திற்குள்ளாகிறார்கள். சாட்சிகள் புரள் சாட்சிகளாக மாறுகிறார்கள். இப்போ ஒரு சமூக ஊழியர்களாக இருக்கின்ற நம்மை போன்றவருடைய மிக முக்கியமான கடமை, அந்த வழக்கு முடிகின்ற வரை அவர்கள் பக்கத்தில் நாம் நிற்பது. ஐயா நான் நிற்கிறேன், நான் உனக்கு கூட பணம் காசு தர முடியாது, இன்னொரு நான் நிற்கிறேன், பிரச்சனைக்கு நான் வரேன், நீ கோர்ட்டுக்கு வரும்போது நான் கூட வரேன், நீ சாட்சி சொல்ல வரும்போது உனக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன், இங்கே வக்கீல் இருக்காங்க நான் கூட நிற்கிறேன் என்று நிற்பது என்பது மிக முக்கியமான பணி. அந்த பணி நாம் பேராசிரியராக இருக்கலாம், ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம், நாம் வழக்கறிஞர்களாக இருக்கலாம், வெவ்வேறு அரசு பணி செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் போய் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் போய் நிற்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பணி. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் ஒரு மனிதன், ஒரு கூட்டம், ஒரு நண்பர்கள் நின்றார்களோ அந்த இடங்களில் அவர்கள் குற்றவாளிகளை தண்டிக்க முடிந்தது. எங்கெல்லாம் அவர்கள் அனாதையாக விடப்படுகிறார்களோ அந்த இடங்களில் குற்றவாளிகள் டாட்டா காட்டிவிட்டு விடுதலையாகி ஓடிவிட்டான், அவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்கிறவனா இருக்கிறான். ஒரு குற்றத்திலிருந்து விடுதலை, அவ்வளவு பெரிய குற்றத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு சாதாரண விஷயம், அடுத்த குற்றத்தை நான் செய்ய தயாராக இருக்கேன். அவன் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுவான், எப்படி கொலை செய்வது என்று அட்வைஸ் செய்வான், எப்படி ஒருத்தனை தாக்குவது என்று அட்வைஸ் செய்வான். ஏதாவது ஒரு ஜாதிக்குள்ள போய் ஜாதி சங்க தலைவனாக மாறி அவன் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்திற்கு ஒரு ஜனநாயக பூர்வமான, ஒரு அன்பான ஒரு சமூகத்தை விட்டு செல்வது நம்முடைய கடமை. அதற்கு எதிராக நாம் அது போன்ற ஒரு கொடுமைக்கு எதிராக ஒரு அன்பான சமூகத்தை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஆணவ படுகொலைகள் இல்லாத, ஆணவ குற்றங்கள் இல்லாத சமூகத்தை சமைப்பதற்கு ஏதேனும் ஒரு வகையில் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.